டாக்டர் வணக்கம். உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது வருஷம் பிறந்த நாட்கள் வரதான் செய்யும். அது என்னென்னா ஒவ்வொரு நாட்கள் கடந்து போகிறது தானே. நம்ம எதை சாதிக்கும், அதாவது பிறந்தநாளுக்கு ஒரு கவிதை சொல்லுவாங்க, என்னென்னா உன்னுடைய பிறந்த நாளில் மற்ற நாட்கள் பொறாமைப்படுகின்றன அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய பிறந்தநாள் மற்ற நாட்களே பொறாமைப்படணுமா, அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒரு அனலைஸ் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய பிறந்தநாளை பற்றி என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய பிறந்தநாளுக்கு நீங்கள் ஏதாவது சிறப்பு ஏதாவது செய்தீங்களா, அது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். எனக்கு நிறைய ஆசை உண்டு. இந்த மாதிரி பிறந்தநாளைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்லாம் உண்டு. சில நாட்கள்லாம் அந்த மாதிரி செய்தது உண்டு. ரெண்டாவது முதல்ல அப்பா அம்மா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம முதல்ல ஆசீர்வாதம் வாங்குறது. ஏன்னா அவங்க தான் அவங்க மூலமாக நம்ம இங்கே வந்தோம், உலகுக்கு வந்ததுனால அவங்க ஆண்டவனுக்கு நன்றி, ரெண்டாவது அவங்களுக்கு நன்றி கூறிக்கொள்வேன். இப்போ ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. ஆண்டவன் ஒரு காரணம் வச்சுருக்கிறான். அப்போ அவன் மூலமாக ஏதாவது இந்த உலகத்தில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டி இருக்குது, அதனால தான் அவரை உருவாக்கியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்காங்கல்ல சில நண்பர்கள், உங்களை மாதிரி உறவினர்கள், இவங்களையும் ஒரு காரணமாக சப்போர்ட்டாக ஒரு உதவி, அவங்க உதவி செய்கிறது மாதிரி அவங்க இவங்களுக்கு உதவி செய்கிறது மாதிரி தான் படைச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு திட்டம் இருக்குது ஆண்டவருக்கு. அது இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏதோ எதாச்சியாக நடக்குன்னு நினைப்ப சில காரியங்களை, அது அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறோம், அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம்தான் வாழ்க்கையில் உண்மையான அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொருத்தரோட நட்பும் சின்னதாக நினைப்போம், ஆனால் அது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம சந்தித்தது கூட ஒரு நடத்தை மாற்ற பயிற்சியாளங்கிற ஒரு கிளாஸில் சந்தித்தோம், சிம்பிளாக சந்தித்தோம். நானே கூட சொல்லியிருக்கேன், நமக்குள்ள கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பற்றி நிறைய விஷயங்கள் இடங்களில் நம்ம பேசியிருக்கோம். அந்த நட்பு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி பண்ணுவதற்கு, ஒரு கலை நிகழ்ச்சியாக மாறுவதற்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நல்ல மகிழ்ச்சிகள் நம்ம கூட நிறையா கடந்த உங்களுக்கு கூட இன்றைக்கி அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதை பற்றி உங்களை அனுபவம் சொல்லுங்களேன். இல்லை, நானே நினச்சி பார்க்கல இவ்வளோ பியூட்டியாக நான் அதில் இருப்பேன். என்னையே நாமளே பார்க்க முடியாது. அது ஒரு கண்ணாடி வேணும். அது கண்ணாடி தான் நண்பர்கள் உங்களை மாதிரி. அது மூலமாக நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்டை நீங்கள் தந்தீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளா இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி நினைக்கிறேன். அது அப்படி தானே, அது அப்படி தான் டாக்டர். என்னென்னா உலகத்திலே மகிழ்ச்சிங்கிறது எங்கேயோலாம் தேடக்கூடாது. சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தான் சின்னஞ்சீறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்குது, அந்த மாதிரி பாடல்கள்லாம் உண்டு. சின்ன சின்ன மகிழ்ச்சியில் தான் நம்ம இருக்குது. பெருசாலாம் ஏதோ மகிழ்ச்சி, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு மகிழ்ச்சியாக நம்ம மனசு தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடையாத. ஒவ்வொரு விஷயமாக ஸ்டெப்பாக போயிட்டே தான் இருக்கும். நிரந்தர மகிழ்ச்சிங்கிறதுலாம், அந்த நிரந்தர மகிழ்ச்சியை ஒருத்தன் எப்போவுமே மகிழ்ச்சியை உணர்றான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியவன். அப்படி தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்றைக்கி மகிழ்ச்சி அப்படின்னு நிறைய விஷயம், உங்களுடைய பிறந்தநாள் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம வானொலிக்கு 90 அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆகாசவாணிக்கு 90 வருடம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் ஒரு காலகட்டத்தில் நமக்கு ரேடியோவுடைய கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பெல்லாம் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா. எங்கள் வீட்டிலலாம் காணொலியும் கிடையாது, வானொலி மட்டும்தான் உண்டு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கூரை வீடு, அங்கே கரண்ட்டும் கிடையாது, பேட்டரியில் இயங்கக்கூடிய அந்த வானொலி தான். அதில் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வரக்கூடிய அந்த பாடல்கள், நம்ம தென்கட்சி சுவாமிநாத குட்டி கதைகள், நிறைய இடங்களில் அவருடைய கதைகள்லாம் பேசியிருக்கோம் நம்ம. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள். ஏன்னா நாங்கள் பாதி வெளியில் தான் படுத்திருப்போம். வெளியில் எங்கள் அம்மா பின்னின அந்த பாயை நீளமாக போட்டுட்டு, அதில் எங்கள் வீட்டில் தான் எண்ணிக்கை நாங்கள் 10 பேர் உண்டு, ஒரு 6 பேர் அதில் தான் லைனாக படுத்திருப்போம். பின்னாடி இது ரேடியோவோடு ஓடிட்டுருக்கோம். அந்த காற்று அது உண்மைக்கும் அந்த ரேடியோவில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுலேயும் இந்த இலங்கையில் நம்ம அப்துல் ஹமீது, வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் சேவை அப்படின்னு அவர் பேசும்போது உண்மைக்கும் அதுலேயும் பிறந்த நாள்னு வரும். பிறந்த நாள்
பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போல தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள், ஹாப்பி பர்த்டே டு யூ. உண்மைக்கும் அந்த இலங்கை எஃப்எம் அந்த வானொலி கொடுத்த ஒரு, இப்பவும் இலங்கை வானொலி பெருமையாக பேசுவாங்க. இந்த மாதிரி வானொலிகளுடைய இப்போ எவ்வளவோ டெக்னிக்கலாக வந்தால் கூட அவங்களும் போட்டி போட தான் செய்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம மொபைல்லே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். இப்போ அமெரிக்கா அங்கங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழசுக்கே போகிறாங்க, வானொலியை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கேட்குற மாதிரிலாம் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வானொலி நமக்கு செய்த சேவைகளை நம்ம நீங்கள் வானொலி பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்களேன். உங்களுக்குன்னு சில அனுபவங்கள் இருக்கும். இல்லை, நானும் அந்த வானொலியில் நம்ம பாடல்கள் இப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி நவீனம் ஆகிடுச்சு. அந்த காலத்தில் நம்ம அந்த பாடல்கள் கேட்கும்போது ஒரு டைம் ட்ராவல் பண்ணது மாதிரி இருக்கும். அந்த பாடல்களுக்கு அது ஒரு பெரிய தன்மை உண்டு, ஒரு சக்தி உண்டு. அது நம்ம கேட்கும்போது அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ நம்ம 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம். அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன திரைப்படம் வந்தது, நம்ம வாழ்க்கை எப்படி இருந்து, என்ன படித்தோம், என்னெல்லாம் செய்தோம், நம்ம என்ன சைஸில் இருந்தோம், அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, அன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நல்ல நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சி, இதெல்லாம் அவ்வளவுமே கொண்டு வரும். அப்போ அது என் வாழ்க்கையில் நிறைய அது ஒரு முக்கியமான, இப்பவும் அந்த வானொலியை போட்டு தான் நம்ம அந்த வேலைகளும் செய்கிறோம். அது அந்த மெய் மறக்க வைக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. என்னன்னா அந்த காலத்து வானொலியில் ஆகாய கங்கை கொண்டேன் மலர் சோடி, இப்படி எவ்வளோ பாடல்கள். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதே. எத்தனை பாடல்கள், எவ்வளோ பாடல்களை கேட்டு 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 இதில் என்ன, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆசை உண்டு. அதுக்கு என்னை வளர்த்தது இந்த வானொலி தான். சொல்லப்போனால் நான் இப்போது நிறைய பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறேன். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள், இன்றைய சந்திப்பும் சிந்திப்பும் நிகழ்ச்சியில் எல்லாமே B.A. அப்துல் ஹமீத் அவர்கள் போட்ட அந்த விதைகள் தான். அப்படி ஒரு விஷயங்களாக செய்கிறதுக்கு, இன்றைக்கி மேடையில் பேசுகிறதுக்கு என்னுடைய வானொலிங்கிற பங்கு இன்றைக்குமே ரொம்ப முக்கியமானது. அதனால் அதான் அந்த வானொலிகளை அதிகமாக விரும்பினவங்க 70s 80s காலகட்டங்களாக தான் இருப்பான். உங்களுக்கு அவங்க தான் நவீனத்தையும் பார்த்துருப்பாங்க, பழமையும் பார்த்துருப்பாங்க, பழமை புதுமை எல்லாத்தையும் பார்த்தவங்க அந்த 80s காலகட்டங்கள் தான். ஏன்னா அவ்வளோ எல்லாமே அவங்களுக்கு அதுக்கப்புறம் உண்மைக்கு அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். வானொலினாலே உங்களுக்கு மலரும் நினைவுகள் தான். அதனால் நம்மளுடைய உங்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம வானொலியுடைய 90 இதுக்கும் நம்மளுடைய ரேடியோக்கும் நம்மளுடைய ஆகாசவாணிக்கும் அதான் சொல்லுவாங்க. ஆகாசவாணி அப்படின்னா அதாவது ஆகாசவாணி பேரை பார்த்தீங்களா, வானத்தின் குரல், அழகாக பேர் வச்சுருக்கு பாருங்கள். ஆமாம் ஆமாம், அந்த வானத்தின் குரலுக்கும் நம்மளுடைய இனிய வாழ்த்துக்களை. அதாவது அகவை 90 ஆனால் அகவை 800 ஆனாலும் வானொலியை என்றைக்கும் அடிச்சிக்க முடியாது. அவர்களுக்கும் அந்த வானொலிக்கும் என்னுடைய நம்மளுடைய சின்னத்தம்பி பெரிய தம்பி சார்பாக அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.